மேட் இன் கொரியா படம் டம்மி பீஸா டாப் கிளாஸா? முழு விமர்சனம் இதோ. கார்த்திக் இயக்கத்தில் பிரியங்கா மோகன் நடிப்பில் நேரடியாக நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் ரிலீஸ் ஆகியுள்ள மேட் இன் கொரியா திரைப்படத்தின் விமர்சனத்தை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். படத்தில் ஷென்பா என்ற கதாபாத்திரத்தில் பிரியங்கா மோகன் கொரியாவை பற்றிய பேராசையுடன் வாழும் ஒரு கிராமத்து பெண்ணாக காட்டப்படுகிறார். அவர் சியோலுக்கு சென்ற பிறகு ஒரு பெரிய வீட்டில் வேலைக்காரியாக சேர்ந்து அங்கிருக்கும் வயதான பெண்ணை கவனித்துக் கொள்கிறார். படம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே கொரியா கலாச்சாரத்தின் வெளிப்படையான குறிப்புகள் தொடர்ந்து வர தொடங்குகின்றன. K-pop, K-drama போன்ற சொற்கள் இடையிடையே வருகிறது. மேலும் ஷென்பா சாப்பிடும் மேகியை கூட சாப்ஸ்டிக்கால் சாப்பிட முயல்வது போன்ற காட்சிகள் சேர்க்கப்பட்டுள்ளன. அவள் எப்படி கொரிய மொழியை இத்தனை சீக்கிரம் கற்றுக்கொண்டாள்? அல்லது ஒரு தொலைதூர கிராமத்தில் இருந்தவள் எப்படி திடீரென இந்த கலாச்சாரத்தில் இவ்வளவு ஈர்க்கப்பட்டாள் என்பதற்கு படம் எந்த ஒரு விளக்கத்தையும் தரவில்லை. ஒரு பள்ளி நாடகத்தில் கொரியாவுக்கு செல்லும் தமிழ் இளவரசி என்ற பாத்திரத்தில் நடித்தது மட்டுமே அந்த ஆர்வத்திற்கு காரணமாக காட்டப்படுகிறது. ஆனால் அது நம்பத்தகுந்த பின்னணியாக தோன்றவில்லை. இணைய சேவை கூட சரியாக இல்லாத வீட்டில் வாழும் இவள் K-பாப்பும் K-டிராமாவும் எப்படி அறிந்திருந்தாள் என்பது படத்திற்கே தெரியாத ரகசியம். ஒரு காட்சியில் கொரியாவிற்கு செல்ல கடன் கேட்கும் போது வங்கி மேலாளரிடம் ஷென்பா தனது காதலுக்கு காரணம் தேவையில்லை என்று சொல்கிறாள். உண்மையான காதலுக்கு விளக்கம் தேவையில்லை என்று அவள் கூறுகிறாள். இந்த வசனம் கதாபாத்திரத்திற்கு பொருத்தமாக இருந்தாலும் பார்வையாளர்களுக்கு அவளுடைய ஆர்வம் எப்படி உருவானது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. கதையின் பெரிய பிரச்சனை சம்பவங்களுக்கு இடையே இயல்பான தொடர்ச்சி இல்லாததுதான். ஷென்பா கொரியாவில் நண்பர்களை எப்படி உருவாக்குகிறாள்? அவள் யார் யாரையோ சந்திக்கிறார், இசைக்கலைஞர்களை எப்படி கண்டுபிடிக்கிறாள் என்பது புரியாத புதிராகவே உள்ளது. ஒரு கட்டத்தில் சிறையில் அடைக்கப்படும் சம்பவமும் கூட திடீரென நிகழ்ந்து விடுகிறது. காட்சிகளுக்கிடையே உள்ள தொடர்பு மிகவும் பலவீனமாக இருப்பதால் கதையின் நம்பகத்தன்மை பாதிக்கப்படுகிறது. பின்னர் ஒரு உணவகத்தை தொடங்கும் யோசனை கூட மிகவும் வசதியாக உருவாகிறது. சில காட்சிகளில் நம்ப முடியாத அளவுக்கு மிகைப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளும் இடம்பெறுகின்றன. ஒரு பெண் பல ஆண்டுகளாக படுக்கையில் கிடப்பதாக நாடகமாடுவது போன்ற காட்சிகள் கூட வருகிறது. படத்தில் கிம்சி போன்ற கொரிய உணவுகள், கலாச்சார வேறுபாடுகள் போன்ற விஷயங்கள் இடம்பெற்றிருந்தாலும் அவை கதையுடன் இயல்பாக கலந்ததாக தெரியவில்லை. இந்தியர்களின் கருணை கொரியர்களுக்கு புதுமையாக இருப்பது போன்ற கருத்துக்களும் சில இடங்களில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டுள்ளன. பொதுவாக கவர்ச்சியான நடிப்பை வழங்கும் பிரியங்கா மோகன் கூட இந்த கதாபாத்திரத்தின் மூலம் பெரிதாக உணர்ச்சிகளை உருவாக்க முடியாமல் தவிக்கிறார். மொத்தத்தில் ஒரு பெண் தனது கனவு நாட்டிற்கு செல்லும் பயணத்தை சொல்ல முயன்ற இந்த படம் கதையின் அழகும் உணர்ச்சியும் இல்லாததால் முழுமையான அனுபவத்தை தர முடியாமல் போகிறது. கலாச்சார பரிமாற்றம் பற்றி பேச முயன்றாலும் அது இயல்பாக அமையாததால் படம் முழுவதும் ஒரு தூரத்தன்மை உணர்வு மட்டுமே நமக்குள் மீதமிருக்கும்.